தாவேக்கால் இணைந்தார் செங்கோட்டையன். இணைந்த செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்ன அப்படின்றத பற்றியும், செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சு அவர் கொடுத்த முதல் ப்ரெஸ் மீட் அதில் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றியும், அவர் இணைஞ்சதுக்கப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் எதை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு யூத் பாலிடிக்ஸ். திரு செங்கோட்டையன் இவரை தெரியாத ஆள் இல்லைன்னே சொல்லலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர். இவர் பல இலாக்காக்களுக்கு அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 9 தடவை இவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்படி அந்த கட்சியில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ண இவர் இப்போ தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக்கா அலுவலகத்துக்கு சென்று தாவேக்கா தலைவர் விஜய் தலைமையில் இவர் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தில். இதை வெளிப்படுத்தும் விதமாக தான் விஜய் அவர்கள் இவருக்கு ஒரு சால்வை அணிவித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடையாள அட்டையை கொடுத்து அதிகாரப்பூர்வமாக திரு செங்கோட்டையனை தாவேக்கால இணைச்சிருக்கிறாரு. திரு செங்கோட்டையன் அவர் இணைந்ததை தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்களும் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யபாமாவுடைய ஆதரவாளர்களும் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்கிறாங்க. இன்று திரு செங்கோட்டையன் அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதை வரவேற்கும் விதமாக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 20 வயசு இளைஞனா எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் திரும்பவும் தலைவர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு கட்சி பொறுப்பு ஏற்று அந்த இளம் வயதிலேயே எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவியேற்று இருபெரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் சிறந்த தளபதி அப்படின்ற பேரு வாங்கினவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு வரவேற்கிறேன். மற்றும் அவரோடு இணைந்த அவருடைய ஆதரவாளர்களையும் தாவேக்கா சார்பாக மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லி முடிச்சுக்கிறாரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கட்சியில் இணைஞ்சிட்டாரு. கட்சியில் இணைஞ்சது அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்கள் கேட்கலாம். அவருக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லக்கூடிய பதவி ஒதுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 4 மாவட்டங்கள், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் அதை ஒத்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு தாவேக்கா தரப்பில். ஸோ அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தரப்பில் இணைஞ்சு தாவேக்கா நிர்வாகியாக இவர் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டு சென்னை பனையூரில் இவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் முன்னாடி இருந்த அந்த கழகத்துக்கு என்னுடைய 50 ஆண்டு கால அரசியலில் மக்களுக்காக நான் நிறைய பணியாற்றினேன். அப்படி நான் பணியாற்றினது எனக்கு கிடைச்ச ஒரே பரிசு, நான் அனைத்து பொறுப்புகளையும் நீக்கப்பட்டு அந்த கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கப்பட்டது தான் எனக்கான பரிசு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஏன் தாவேக்கால இணைஞ்சிங்க அப்படின்ற கேள்விக்கு, இதுவரை எனக்கு இருந்த இந்த 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை வச்சு இந்த இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அன்பு இளவல் திரு விஜய் அவர்களோட சேர்ந்து இந்த மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரணும், ஒரு புனித ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்றத பத்திரிகை நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு திரு செங்கோட்டையன். நீங்கள் ஏன் தாவேக்கால இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை நண்பர் கேட்ட கேள்விக்கு செங்கோட்டையன் அவர்கள், நீங்கள் வேணால் உங்கள் பசங்கள்கிட்டையோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு. அவங்க கண்டிப்பாக தாவேக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் நான் ஏன் தாவேக்கால இணைச்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது ஒன்று, இன்று பிறந்தநாள் விழா காணும் அருமை அண்ணன் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படி அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு தமிழக அரசியலில் இன்னைக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல சேர்ந்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை வச்சு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அரசியல் நகர்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய யூத் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.